கிருஷ்ண அவதாரத்தின் போது இறைவனுக்கே ஒரு குறை இருந்ததாம். அது என்னன்னா, பாஞ்சாலி ஆடைய துச்சாதனன் களையும் போது தானே சென்று அவளை காப்பாற்ற முடியலன்றது தான் அவருடைய வருத்தம். அப்படின்னா பாஞ்சாலிக்கு ஆடை வழங்கி அவரை காப்பாத்தினது யாரு? கோவிந்தான்ற இறைவனோட நாமந்தான் பாஞ்சாலியை காப்பாத்தினது. இறைவனோட நாமத்துக்கே அவ்வளவு சக்தி இருக்கு. பூமியில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. இதனால தான் இறைவனுக்கு பல நாமங்கள். மனிதனுக்கு எந்த தேவை இருக்கோ அதுக்கேற்ற நாமத்தை கூறி இறைவனை வணங்கலாம். ஒருவருக்கு உடல் நலம் இல்லாத போது விஷ்ணுன்ற நாமத்தை சொல்லி மருந்தை உட்கொண்டால் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் அந்த மருந்திலும் இருந்து நம்ம காப்பாற்றுவான். உணவு உண்ணும் போது ஜனார்த்தனன் அப்படின்ற நாமத்தை சொல்ல நமக்குள்ள இருக்க தீய எண்ணங்கள் நீங்கும். தூங்க போகும்போது பத்மநாபனை நினைக்கணும். போர்க்காலங்களில் தன்னோட எதிரிகளை சக்கரம் கொண்டு வென்ற சக்கரதாரியை நினைக்கணும். 2 அடியால் உலகை அளந்து 3ஆம் அடியால மகாபலியை பாதாள லோகத்துக்கு அனுப்பிய திரிவிக்ரமனை நம்ம வெளியிடங்களுக்கு போகும்போது நினைக்கணும். நண்பர்களோடு இருக்கும்போது மகாலட்சுமியை தன்னுடன் தாங்கி இருக்கும் ஸ்ரீதரனை நினைக்கணும். அழிவில்லாத கோவிந்தனை கெட்ட கனவுகளை காணும்போது வணங்க வேண்டும். எல்லோருக்கும் துன்பம் விளைவித்த அரக்கன் மதுவை கொன்ற மதுசூதனனை நம்முடைய கஷ்ட காலத்தில் வணங்க வேண்டும். சிரமமான பயணங்களின் போது சிங்கமுகம் கொண்ட நரசிம்மனை வணங்கலாம். தீயினால் துன்பம் ஏற்படும் போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைக்க வேண்டும். இரண்யாட்சரிடமிருந்து பூமியை காத்த ஸ்ரீ வராகனை தண்ணீரால் துன்பம் ஏற்படும் காலங்களில் வணங்க வேண்டும். மலை ஏறும்போது ஸ்ரீராமரை வணங்கலாம். மனிதர்களின் இறுதி அடைக்கலமான நாராயணனை இறக்கும் தருவாயில் அழைக்கலாம்.